Chettinad Cement, 63 years of excellence. Your perfect concrete choice. 100 நாள் வேலை திட்ட பெயர் மாற்றம் தொடர்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், வணக்கம். முதல்வர் ஸ்டாலினுடைய விமர்சனம் மூலமா என்ன தெரிய வருது? விவரங்களை பதிவு செய்யுங்க. 100 நாள் வேலை திட்டம் பெயர் மாற்றம் செய்யப்பட்டதற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய சமூக வலைதள பதிவுல மகாத்மா காந்தி 100 நாள் வேலை உறுதி திட்டத்தை சிதைத்து சின்ன பின்னமாக்கும் முயற்சியில பாஜக அரசு இறங்கியிருப்பதாகவும், தேசத்தந்தை காந்தியடிகளின் மீது உள்ள வன்மத்தால் அவருடைய பெயரையே தூக்கிவிட்டு வாயில் நுழையாத வடமொழி பெயரை திணித்திருக்கிறது பாஜக அரசு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி 100% மத்திய அரசின் நிதியில் செயல்படுத்தப்பட்ட வந்த இந்த 100 நாள் வேலை திட்டம் இனி 60% மட்டுமே நிதி ஒதுக்குவோம் அப்படின்னு பாஜக அரசு சொல்லியிருப்பதாகவும் முதலமைச்சர் அதுல சுட்டிக்காட்டியிருக்காரு. இவை அனைத்துக்கும் மேலாக நாட்டிலேயே வறுமையை முழுமையாக ஒழித்து சாதனை படைத்துள்ளதற்காகவே தமிழ்நாடு தண்டிக்கப்பட உள்ளதாகவும், வறுமை இல்லாத மாநிலம் என்பதற்காக குறைவாகத்தான் இத்திட்டத்தின் பயன்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு முதலமைச்சர் அதுல சுட்டிக்காட்டியிருக்காரு. பல கோடி பேரை வறுமையின் பிடியில் இருந்து மீட்டு மாண்புடன் வாழ வழிவகுத்த ஒரு திட்டத்தை ஆணவத்துடன் அளிக்கக்கூடிய முயற்சியில பாஜக அரசு இறங்கியிருக்கு அப்படின்னு இந்த 100 நாள் வேலை திட்டத்திற்கு பெயர் மாற்றம் செய்யப்பட்டதற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு விமர்சன பதிவை சமூக வலைதளத்துல வெளியிட்டிருக்காரு. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். Chettinad Cement, 63 years of excellence. Your perfect concrete choice.